ஹலோ மக்களே, வெறும் கையிலங்க. 1 2 3 மூணே உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்யலாமா? வாங்க. அதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா கழுவிக்கலாம். இந்த மாதிரி தின்னமாக கட் பண்ணிடாம கொஞ்சம் தடுசாவே கட் பண்ணிக்கோங்க. வீட்டில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் போட்டுக்கிட்டேங்க. உருளைக்கிழங்கு போண்டா நல்லா உப்பி வர்றதுக்கு கொஞ்சமாக சோடாப்பூ, கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு ஒரு உருளைக்கிழங்கு அதில் போட்டு டிப் பண்ணி நல்லா சூடாக கொதிச்சிட்டு இருக்க எண்ணெயில் போட்டு அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்புன்னு மாற்றி மாற்றி திருப்பி போட்டு எடுத்தோம்னா டேஸ்டான உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணிக்கிட்டேன். பாய்.